அரசியல் தெரிந்த ஒவ்வொரு இளைஞனும் அண்ணனின் பின்னால் என்பதுதான் இன்றைய காணொளியின் தலைப்பு. நிச்சயமாக தமிழே உரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை மிக தெளிவாக புரிந்த அனைத்து இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை பிற கட்சிகள் எந்த கட்சியும் எடுத்து வைக்கவில்லை என்பதுதான் இளைஞர்களுடைய வாதமாக இருக்கின்றது. இப்பொழுது பல முன்னணி தொலைக்காட்சிகள் அனைத்தும் நடத்தக்கூடிய பொது மேடை கூட்டங்களில் பெரும்பாலானோர் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இளைஞர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்றார். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்பது தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இதுவரை யாரும் பேசிராத ஒரு அரசியலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே செந்தமிழன் சீமான் அவர்கள் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாகவும் பொக்கிசமாகவும் தெரிகின்றார்கள். எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அரசியல் வரலாற்றை மிகப்பெரிய ஒரு வரலாறாக தமிழ் பாடநூல்களில் கூட அவர்கள் படிக்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 2009 2026 வரை தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் மிகப்பெரிய அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றிற்குமான அரசியலை வகுத்து அந்த அரசியலுக்கு தகுந்தாற்போல் தம்மை செதுக்கி கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. இளைஞர்கள் ஓட்டு எப்பொழுதும் சீமானுக்குத்தான் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நிச்சயமாக இந்த தேர்தலும் இருக்கப் போகின்றது. எப்பொழுதுமே இளைஞர்கள் சீமானை தவிர்த்து பிற கட்சிகள் வந்தாலோ அல்லது பிற ஆட்கள் வந்தாலோ சீமான் அளவிற்கு அவர்களும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களா என்பதை எடை போட்ட பின்புதான் அவர்கள் வாக்கு செலுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது வந்த சில கட்சிகள் எல்லாம் நடிகர் பின்பு செல்லக்கூடிய இளைஞர்களை நாம் விமர்சித்து கொண்டிருக்கின்றோம். அந்த கட்சிகளில் செல்லக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் அரசியல் தெரிந்தவர்கள் அல்ல, மாறாக ரசிக மனப்பான்மையோடு அந்த கட்சிகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் என்பது நாம் தமிழர் கட்சியை விரும்பக்கூடிய இளைஞர்கள் என்பது நாம் தமிழர் கட்சியின் அரசியல் ஆளுமைகளை புரிந்தவர்கள், நாம் தமிழர் கட்சி எந்த அடிப்படையில் வளர்ந்திருக்கின்றது என்பதை புரிந்தவர்கள், மேலும் நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்பான அந்த அடிப்படை பேஸை தெரிந்தவர்கள். தமிழ் தேசியம் என்ற கட்டமைப்பில் நாம் தமிழர் கட்சி அமைந்திருக்கின்றது. மேதகுவே ஐயா பிரபாகரனார் அவர்களுடைய கட்டமைப்பில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கின்றது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களை தன்னகத்தே உள்ளார்ந்து உணர்ந்து அதன் வழியே உயரிய ஒரு இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு தலைமையாகவும் பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாகவும் பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராகவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார். நிச்சயமாக வருகின்ற 2026 தேர்தலும் அவ்வாறே அமையும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் என்பது 3 மடங்காக உயரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம், அதை முன்னோக்கி வரக்கூடிய இளைஞர்கள்தான், புதிய தலைமுறை வாக்காளர்கள். மேலும் தற்பொழுது போன முறை வாக்கு செலுத்திய வாக்காளர்களும் கூட இந்த முறை சீமானுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சீமானுடைய அரசியலை உன்னிப்பாக கவனிக்க துவங்கிவிட்டார்கள். இந்த முறை வாக்காளர்கள் வாக்கு செலுத்தினால் அடுத்த முறை அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களாக மாறுகின்றார்கள். பிற கட்சிகள் எல்லாம் உறுப்பினர்களை உருவாக்கிதான் அதை வாக்காக மாற்றுவார்கள். ஆனால் வாக்குகள் இங்கே வந்த பிறகுதான் உறுப்பினர்களை உருவாகின்றார்கள் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் பலமாக இருந்து வருகின்றது. இந்த பலம் என்பது நிச்சயமாக வெற்றியின் பலமாக மாறும் 2026 தேர்தலில் என்பதில் மாற்று கருத்தில்லை. மீண்டும் நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.